சங்கீதம் 119 176 பக்கம் 751. ஆமா, சங்கீதம் 119 176 இங்க என்ன சொல்றாரு? காணாமற் போன ஆட்டை போல வைதப்பி போயிட்டாரா அவரு. மெட்ராஸ் போர்ட் சொன்னாக்கா எங்க போயிட்டாரா? வை தப்பி பெங்களூர் போயிட்டாரா? போ மெட்ராஸ் போயிட்டு வை தப்பி பெங்களூர் பக்கம் போயிட்டுக்கிறாரு. அங்க போய் ஊரு பேர் கேட்டாக்கா பெங்களூர். ஐயா நான் மெட்ராஸ் வந்தேன் ஐயா, பெங்களூர் கொண்டையா, வை தப்பி போயிட்டியா, என்ன தேடினையா? காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். இங்க கவனி, அண்டர்லைன் இந்த வேர்டு கவனி. ஏன் வழி தப்பி போனான்றது காரணம் சொல்றாரு பாருங்க. கற்பனையை மறந்துட்டானா. ஆமா, பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சதையா, வழி தப்பி போ பாதாளத்துக்கு கொண்டையா, அக்னி அங்க வேவுதையா, பிசாசுக்கெல்லாம் அங்க தொல்லை கொடுக்குதையா. நான் நினைச்சது பரலோகம் ஐயா, சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கு போலான்னு நினைச்சா கட்சியில வழி தப்பி இந்த பக்கம் பாதாளத்துல வந்து விட்டுங்கய்யா. ஏன்டா வேந்த உன் கற்பனை மறந்ததையா? அது என்ன கற்பனை? உன் தேவனாகிய கத்திடத்தில் முயற்சியோடு முழு ஆத்மாவும் முழு பலத்தோட. ஆமா, அதான் முதலாம் கற்பனை. அதுக்கு ஒப்பா இருக்க இரண்டாம் கட்டளை, இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாங்க. என்ன அன்பு? தேவ அன்பு. தேவ அன்பு என்ன பண்ணோம்? வாயில பேசிட்டு இருக்காது, வாயிலே வட சொல்ற மாதிரி அன்பு எல்லாவற்றையும் கொடுக்கும். அம்மா என்ன பண்றா? அன்பு கூடுறா பிள்ளை மேல. என்ன பண்றா? தன்னையே கொடுக்குறா. தாய் தாய் அன்பு. பிள்ளைக்காக எதையும் செய்யறாங்களா இல்லையா தாய்? அதிலும் மேலான அன்பு தான் இயேசுவின் அன்பு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்போ இயேசு இவ்வளவாய் நம்பி அன்பு கூர்ந்து ஜீவ சர ஜீவ ரத்தம் வானதும் எல்லாத்தையுமே தராரு. இந்த அன்பை விட்டு மறந்துட்டானா? இந்த கற்பனைகளை மறந்துட்டாயா? கற்பனையை மறந்ததுமே அன்பு, தேவ அன்பு போயிட்டு உள்ள பகை வந்துச்சு, கசப்பு, பயம், வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் வந்து உன்னை என்ன பண்ணி போயிடுச்சு? பரலோகத்துக்கு போன வழி தப்பி போய் பாதாள பக்கத்துக்கு போயிட்டான். திருப்பி படியாத வருஷத்தை 176 சங்கீதம் 119 176. காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை. ஆமா, தேடணுமா அவர? வழி தப்பி போயிட்டாராம். இங்க கவனி, வழி தப்பி போயிட்டுனாக்கா அவர் கற்பனையை மீண்டுமா நினைவு கூறணும். அவருடைய கற்பனையை நினைவு டப்புன்னு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வர மாதிரி பாதாளத்து பரலோகத்துக்கு டக்குன்னு வந்துடுவேன். கற்பனையை மறக்க நான் மறந்ததாவே இருந்தேனாக்கா பாதாளத்தில் போய் சேர்ந்து பாதாளம் வியாதியில் போய் சாபத்தில் பாவத்தில் மரணத்திலே இருக்க வேண்டியதான் காலமெல்லாம். கட்சியில் பாதாளத்துக்கு போனதா திருப்பி வரமாட்டேன். அவர் கற்பனை நினைவு கூர்ந்தால் மீண்டுமாய் நீ வழி மாறி மீண்டுமாய் நல்ல வழியில வந்துடுவேன். அந்த கற்பனை தான் இயேசு. தேவனத்தில் அன்பு கொண்டும் முழு உலகத்தில் அன்பு. கிறிஸ்துவ அந்த அன்பு இயேசு சாமிட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுத்தது. அப்ப எல்லாரும் வழி தப்பி போயிட்டாங்க. மத்தியில மார்க் லூக்கால எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கும் வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த வழி தப்பி போய் பிசாசிட்ட மாட்டி ஒரே பாதாள வாழ்க்கையாக்குது. இருக்கிறாங்கல்ல இல்லப்பா? ஊர்ல போய் பாரு, கிராமத்துல, பட்டணத்துல, தேசத்துல, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் வழி தப்பி போயிட்டாங்க. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போயிட்டு ஒரே பாதாள வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. என்னடான்னு போய் பார்த்தா கற்பனையை மறந்துட்டாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறல, முழு உலக ஒரு ஆள் பாய்க்குள்ள அன்பு கூறல. இந்த பிரதான கற்பனையை மறந்ததுனால வழி தப்பி போய் பிசாசுகிட்ட போய் மாட்டிட்டாங்க. இப்ப இயேசு பார்த்தார் மத்திய மார்க் லூக்கால, வழி தப்பி போனவன திருப்பி இயேசுவே வழி. பொல்லாத வழியில போய் மாட்டிட்டாங்க, பிசாசு வழியில போய் மாட்டி பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஏன் சொல்றார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கையத்தை நல்லையா? இப்போ இயேசு வாழ்க்கை அந்த வழிக்கு வரணும். இயேசு நானே வழிப்பா, என் வழியை விட்டுட்டு வேற வழிக்கு போன வழி தப்பி போயிடுவேன். வழி தப்புனா பள்ளம், குழி, பாதாளம் தான் இருக்குது. அதனால இயேசு என்ன பண்ணாரு? ஓடி 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 நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஜீவ சர ஜீவ ரத்தம் பேரு, அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு
ஆதாம் வந்து முழு உலக குத்தாரு பாரு. டப்புன்னு வை தப்பி போனோம். பெங்களூர் போன வாட்டி டப்புன்னு அப்படியே திரும்பி அப்படியே நேரம் மெட்ராஸ்ல வீட்டில் வந்து சேர்த்துச்சு. சொந்த ஊர் மெட்ராஸ். இவன் வை தப்பி பெங்களூர்ல போனா எவனை சேர்ப்பான வீட்டில் பிளாட்பாரத்தில் தங்கணும். யாரும் சாப்பாடு கிடைக்காதாங்க. அதனால கற்பனையை நினைவு கூர்ந்தாள். பாதாள ராஜ்யத்திலிருந்து பிசாசாதி வியாதி வறுமை தரித்திர ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சம்பா பரலோகத்தையே வந்துருவேன். அவ்வளோ சிம்பிள் மேட்ரு. அப்போ கற்பனை படி சங்கீதம் 119 174 காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். மறந்துட்டினாக்கா வழி தப்பி போயிடுவேன். இயேசு மறந்துட்ட ஜீவ வழி விட்டு பொல்லாத வழிதான். ஏதே தோட்டத்தில் ஜீவ வித்ததுக்கடியே மறந்துட்டா ஏவாள் வேண்டான்றா. உடனே நியூட்ரலா இல்ல, உடனே பொல்லாத வழி பிசாசுகிட்ட போய் நண்பத்தேம கனியை சாப்பிட்டு பாதாள வழிக்கு போயிட்டா. சாகவே ஷாவாய். அங்க பிடிச்ச பீட இன்னைக்கு வரை உலகம் உள்ள ஆதாம் வியாபாரக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் எல்லாம் பிறகுறாங்க. அதனால்தான் நம்ம வாழ்க்கையில பொல்லாத பிசாசு வேதனை துக்கம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பாதாள வாழ்க்கை இருக்கிறது. இப்போ என் தலையைத்து அதுதான் நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் திருப்பி கற்பனையை நினைய கூறுவேன். திருப்பி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். தினபட்சம் வருத்தப்பட்டு பாரசபக்குள்ள எல்லாம் இயேசு கிட்ட வரணும். இயேசுனா பிரதான கற்பனை. இயேசுனா அன்பு, அகாப்பே அன்பு, ஜீவ சர்வ ஜீவ ரத்தது கூட பிதாவாகி பிதாவே உங்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறேன். பிதாவாகி தேவனுக்கு அந்த ஜீவன்ல இயேசுக்கு சாமிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் தேவனிடத்தில் அன்பு, அதுக்கொப்பாய் உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் பரன் பரலோகம், பிறன பூலோகம். இயேசு அன்பு குத்தினா டப்புன்னு வழி தப்பி போனோம். அப்படியே திசை திரும்பி பசுத்தாவி தேவதூர்கள்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கையை தருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால்தான் நீங்க யாரையாவது பார்த்தீங்கன்னாக்கா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க உலகத்துக்கே ஒலி. அவன் நன்மத்தேம கடி தப்பி சாப்பிட்டுக்கிறான், வழி தப்பி போய்க்கிறான், ஒரே வியாதி வன்மை தரித்திர ஓடி கிடக்கிறான். அவன் மேல தலைமை நல்ல மேய்ப்பன் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அன்பு ஜீவனே ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாமிட வாங்க இயேசுவே வழி ஜீவன ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நன்மத்தேமல எல்லாம் மரணமே இருக்குது. வழி தப்பி போய் சீக்கிரம் எந்த நேரத்தில் டேஞ்சரு திருடவும் கொள்ளவும் அழுக்க வருகிறான் என்று வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அவனை கற்பனைக்கு பிரதான கற்பனை கொண்டு வரணும். ஒரே பகை கசப்பு, மாமியார் கிட்ட சேட்டை, குடி கூத்துமாக்குறான், நண்பத்தேம காரியத்தில் இருக்கிறான், சுய நீதி அநீதியில. அதனால் வழி தப்பி பாதாளத்துல போய் ஒரே பிரச்சனை, அசுத்தாவியாகுது, வாழ்க்கை முல்லா திருறது கொண்டது கடந்தொல்ல ஆபத்து விபத்து எல்லாம் பிசாசு காரியமாக்குது. ஏசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் தேவனுக்கு ஆதாம் முழு உலக கொடுத்து ஜபத்தை பட்டாரு. உடனே பசுதாய் வராரு. 38 வருஷமா ஒருத்தன் வழி தப்பி போயிட்டான். பேசா குளத்துல உட்காந்து வியாதியிலே இருக்கிறான். பாதாளத்துல இன்னும் கூட சேர்த்து அப்படியே நரகத்து போட்டு இருப்பான். ஏசு போனாரான பார்த்தா மச்சான் வழி தப்பி போயிட்டான், வியாதியிலே இருக்கிறான், பிசாஸ் போட்டு நொறுங்கிறான். அவன் தலைமையில கை இயேசு சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறார். இயேசு தன் ஜீவரத்தம் அல்ல தேவ நீதி உயிர்த்தது இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவன் நம்முடைய பாவம் தேவனுடைய உலகத்தையும் பாதிக்குது. அவன் பிரதான கற்பனை மறந்துட்டான். தேவனத்தில் அன்பு கொள்ள, மக்களிடத்தில் அன்பு, ஒரே கவலை வெறுப்பு கஷ்டமாக்குறான். உடனே வழி தப்பி பாதாள நேரம் போய்கிறான். டப்புனு இயேசு அவனை பார்த்ததுமே சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறார் சொல்லி இயேசு கையை வச்சு அவன் தேவன் தனக்கு இயேசு பரிவு குத்தாரு பாருங்க. பட்டுன்னு பசுத்தாய் வந்து இறங்கிட்டாரு அவன் மேல. உடனே எழுந்து நடக்கிறான். திரும்பிட்டான். பெங்களூர்ல இருந்து அப்படியே மெட்ராஸ் திரும்பிட்டான். அப்படியே பாதாளத்துல இருந்து பரலோக திரும்ப பசுத்தாய் வந்து இறங்குதுமே. அப்புறம் ஜோரா வர கையை தட்ட அவனுக்கு இல்லையா. அதனால இதுல மெயின் வேர்டு என்னன்னா, உமது கற்பனைகளை மறவாத. என்ன கற்பனை சொல்லு? பிரதான கற்பனை மனப்பாடம் பண்ணீங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு குத்துக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தொருளே இவ்வளவாய் உலகத்தில். ஆமா, இயேசு உங்ககிட்ட குத்துக்கிறார். ஆவியோ இயேசு இயேசு பரலோகமே இயேசுக்குள்ள எல்லா நல்ல காரியம் குத்து அன்பு குத்துட்டாரு. அதை எடுக்கணும். இல்ல நான் வானா, எனக்கு இயேசுவே வானான்னாக்கா நன்மத்தேம காரியம் ஏவாள் பிச்சது பாவம் வரணும், சுய நீதி அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, தேவனுக்கும் காட்டு உனக்கு உலகத்துக்கு பகை கசுப்பு காட்டி காட்டி ஒரே பாதாள வாய்ப்பு திறந்து கொண்ட தைக்குது வாழ்க்கை.
எப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளவு பேர் அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, பெரிய ராயல் ஃபேமிலியில் பிறந்தாலும் சரி, படித்திருந்தாலும் படிக்க ஏழை பணக்கார ஆணு பெண் யாரா இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு வழி தப்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வழி தப்பி போய் பாதாளத்துக்கு நேரம் பிசாசு வாழ்க்கையில ஒரே போராட்டம். ஏசு வழி தப்பி போனவனே நானே வழி சொல்லி தலைமையில ஜீவ விச்சத்துக்கு நீ அதுல தேவ நீதிச்சு இயேசு சாமண்ட வாக்குத்தை தள்ளாங்குது. தரித்திரத்துக்கு பரிகாரம் இயேசு ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு நேரத்தை தரித்திரத்து ஐஸ்வர்யத்துக்கு நேரத்தை இருப்பாரு. வியாதினா தழும்புகளா ஜீவ சொர ஜீவ வாற்று ஜீவ லட்சம் ஜீவ கிட்னி ஜீவ அழவயங்களை தேவனுக்கு ஆதாரம் கூட எல்லா சரீரத்தில் சுகத்துக்கு நேரம் ஆரோக்கியத்துக்கு நேரத்தில் இருப்பாரு. ஒரே வேதனை துக்கம்னாக்கா சந்தோஷம், தேவனுடைய சந்தோஷம் தேவன் தான் சந்தோஷத்துக்கு நேரத்தில் இருப்பாரு. அப்போ பாவம்ட்டு மரணம் அதை தேவன் தனக்கு வழி தப்பி போயிட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு போராட்டம் தான். பாதாளத்துக்கு நேரம் போவேன். இயேசு உயிர்த்தெழுந்தும் ஜீவனமா இருக்கிறாரு. அதை தேவனுக்கு ஆதாம் வந்து ஒரு ஆள் பாய்க்குள்ள ஒரு ஆளுக்கு பகை காட்டினா கூட ஒரு ஆள் மூலம் பிசாசு வழி தப்பு பண்ணிவிடுவான். அதனாலதான் இயேசு என்னுடைய இவ்வளவாய் உலகத்தில் என்ன அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவ சர ஜீவ ரத்தத்தை நல்லவன் கட்டணா பார்த்தார் இயேசு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குத்தி ஜீவ சர ஜீவ ரத்தம் குத்திட்டாரு. அப்ப கற்பனையை மறக்காது இருந்தார் இயேசுனாரு. நம்ம கற்பனை மறந்துட்டோம். ஏவாள் மறந்துட்டோம். ஏவாள் வழியா நம்மள என்ன ஜீவ மார்க்கத்தை மறந்துட்டோம். நன்மை தீவில ஊறி கெடுக்கிறோம். அதனாலதான் எங்க பகை கசப்பு வைராகி கோபம் சண்டை இதில் நல்லா ஊறிக்கிறான் பாரு மனுஷன். அதனாலதான் வழி தப்பி போயிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கிறான் மனுஷன். குடும்பத்துல தாய் தகப்பன் சொந்த பந்தம் ஒரே வியாதி வறுமை தரித்திரம், காசு இல்ல பணம் இல்ல விருத்தி இல்ல. ஏன்னா பிஷா உள்ள புகுந்து வேலை பார்க்கறான். அதனால காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறக்க கூடாது. இயேசுவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கான்சியஸா இருக்கணும். 24 நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நீங்கள் வார்த்தையாளன் நிலைக்கலாம் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அந்த பிதாக்குமார் பசுத்தாக்குமார் ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுங்க. கற்பனையில உறுதியா இருக்கிறீங்க. நீங்க வழி தப்பி போக மாட்டீங்க. வழியும் சத்திய ஜீவனுக்குள்ளே இருப்பீங்க. ஆசீர்வாதம் வெற்றி தேவதூரெல்லாம் உங்களுக்கு பணிவிட செய்வாங்க. வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். ஜம்பலாமா? அதனால தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. ஆமா, தப்பு செஞ்சா உன்னை டிஸ்கரேஜ் ஆகும். இயேசு ரத்தத்தால் கழுவப்படு. ரெடியா இருக்கு இயேசு ரத்தம். எந்த தப்பையும் மன்னிப்பாரு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை சொல்லி ஆண்டவரே தப்பு செய்யிட்ட ஆண்டவரே இயேசு ஜீவன் பரிவு இயேசு ரத்தத்தை தேவதற்கு ஆதம் முழுவதுக்கு கொடுக்குற ஆண்டவரே பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரி ஆண்டு பசுத்தப்படுத்திட்டு வழி தப்பி போன நீ கிறிஸ்துக்குள்ளே வா. பசுத்த ஆவியார் உன்னை பாதுகாப்பார். வழி தப்பி போன உன்னை கண்டுபிடிப்பார். காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிப்பார். எப்படி கண்டுபிடிப்பார்? இயேசு தன் ஜீவனே தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் கண்டுபிடிச்சார். பசுத்த ஆய்வு கண்டுபிடிப்பார். தேவதூரெல்லாம் கண்டுபிடிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நடத்துவார். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா எங்களோடு கூட பேச நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதர் சங்கீதம் 119 176 காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். ஆண்டவர் உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். அண்டர்லைன் தி வேர்ட். உமது கற்பனை நான் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன். ஆண்டவரே உமது கற்பனை வந்தா ரெடியா பிசாசு கற்பனை. அது பகை வைராகி போகும். நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அது கண்டிப்பா என்ன வழி தப்பி போக பண்ணும். அது சாபத்துல பாவத்துல மரணத்துல பாதாளத்துக்கு நேரம் நடத்துறோம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம். அந்த ஜீவன்ல தேவி நீதி பரலோக ராஜ்யம் இருக்குது. ஆதாம்குள்ள எல்லா கேடுபாடுகளுக்கு பாவம் சாபம் மரணம் தரித்திரம். அதனால உமது கற்பனையில் உறுதியா இருக்கேன். அப்படி தேவனாய் கத்திரத்தில் முயற்சி முயாதம் முயற்சி ஒரு அன்பு குருவாய் என் அன்பு இயேசு அன்பு. அந்த அன்புக்குள்ள இயேசு சாமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது கொப்பா என்னிடத்தில் அன்பு குரு பிறந்தது அன்பு குருவாய் இயேசு அன்பு. அந்த இயேசு சாமட்ட வாக்குத்த தேவ நீதி எல்லையற்ற ஐஸ்வர்யம் சமாதான சந்தோஷம் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் மகிமை காணும் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி ஜெயம் பிதாகுமார் பஸ்தாக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்க ஏக்காலுக்கு சோது போகாமல் கொடுக்க நிலைத்திருக்க உங்களுடைய வழியில உறுதியா இருக்கு. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எஸ்ஆர் ராஜாத்தி தெபோரால் அவங்களாம் உங்களுடைய வழியில உறுதியா இருந்ததுனால அவங்களாம் அளவில்லாமல் ஆசிரியத்து உலகத்தையே ஒழிய பூமிக்கு உப்பாய் வைத்தது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நீ நிலை நிறுத்தும்படி ஜபிக்கிறதா. பயப்படாத, கலங்கா திகையாதே, வருத்தப்பட்டு வார எல்லோரும் எண்ணெடுத்து வார நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை குசி திராட்சை நித்திய ஜீவன் சொல்லபடி செய்தி கேட்கிற அளவில்லாமல் ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கிறதா. எல்லாரும் கிறிஸ்துவ நடத்துகிறதாவே எல்லாமே இப்ப ஜன குடும்பம் பண்றதே எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவு தெய்வத்தை ஆதாம் அசுத்த பசுத்தா இறக்கி ஜீவ வழிக்கினாரா பரலோக ராஜ்யத்தினார நடத்தும்படி ஒப்புடுகிறாரா. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லோ ஜபில இருக்கும் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பசுத்ராமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் சகல உகாரை மறுவாதே. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூபில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 20/6/2024 அன்று வேலூர் பகுதியில் கொடுங்க. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.